தனது 12 வயதில் கோபித்துக் கொண்டு ஊரை விட்டு சென்றவர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தனது தாய் மற்றும் உறவினர்களை சந்தித்த நிகழ்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிவகாசி திரைப்படத்தில் வருவது போன்று நடந்த உண்மை சம்பவம் எங்கு நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் ருக்மணி தம்பதியருக்கு குமார், செந்தில், முருகன் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். இந்த குடும்பத்தினர் கடந்த 1985ஆம் ஆண்டு சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் மூத்த மகன் குமாரை வேலைக்கு செல்ல பெற்றோர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதனால் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு குமார் வீட்டை விட்டு சென்றுள்ளார். பல இடங்களில் தேடியும் காணாமல் போன மகன் கிடைக்கவில்லை. மகன் காணாமல் போன மன வருத்தத்தில் இருந்த நடராஜ் சில ஆண்டுகளில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து நடராஜன் மனைவி ருக்மணி தனது 2வது மகன் செந்திலுடன் சொந்த ஊரான கதிர் நரசிங்கபுரத்தில் மீண்டும் குடியேறினார். இளைய மகன் முருகன் சென்னையிலேயே வேலை செய்து வந்தார். இதனிடையே 12 வயதில் காணாமல் போன குமார் மீண்டும் ஊருக்கு திரும்பி செல்லக்கூடாது என்ற வைராகியத்துடன் பல ஊர்களில் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து வந்துள்ளார். மும்பை, ஆந்திரா மற்றும் காஷ்மீரில் கூலி வேலை செய்த குமார் மலேசியாவிலும் சென்று வேலை செய்து வந்துள்ளார். கடைசியாக அவர் தமிழகம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மச்சுவாடி என்ற பகுதியில் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்த குமாரை ஆறுமுகத்திற்கு மிகவும் பிடித்து போனதால் தனது பேத்தியை திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குமார் மச்சுவாடியிலேயே குடும்பம் நடத்தி வந்துள்ளார். மனைவியுடன் வசித்து வந்த குமாருக்கு 3 மகள்களும் பிறந்து உள்ளனர். ஆண்டுகள் பல கடந்தது. குமார் தனது மூத்த மகளுக்கு திருமணமும் செய்து வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் உள்ள மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு தனது குடும்பத்தினருடன் செல்ல முடிவெடுத்து உள்ளார் குமார். அதன்படி வேலப்பர் கோவிலுக்கு பேருந்தில் சென்றபோது கதிர் நரசிங்கபுரம் ஊரை பார்த்ததும் குமார் தனது குடும்பத்துடன் அங்கு இறங்கி தனது குடும்ப விவரங்களை ஊராரிடம் விசாரணை செய்துள்ளார். உடனடியாக ஊர் பொதுமக்கள் அவருடைய குடும்பம் குறித்தும் தாய் ருக்மணி வசிக்கும் வீடு குறித்தும் கூறியுள்ளனர். பிள்ளைப்பை தேடி நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். அங்கே சென்னையில் வந்துட்டு எங்கள் பெரிய அண்ணா குமார்ன்றவர் வந்து சின்ன வயசுலேயே 13 வயசில் காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து அவர் காஷ்மீர், பாம்பே, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்து புதுக்கோட்டையில் வந்து செட்டில் ஆகிட்டார். இப்போ 40 வருஷம் கழித்து அவர் இப்போ தான் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. இது வந்து எங்கள் மாமா அவங்க ஊர். அங்கே வந்து திருவிழா இருக்கிறதால அங்கே வந்திருக்கிறாரு. அங்கே வந்து திருவிழாவை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. இது வந்து எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான செய்தி. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இப்போ வந்து திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து தனது தாய் இருக்கும் வீட்டிற்கு சென்ற அவர் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது தாயை சந்தித்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன மகனை கண்ட தாய் ருக்மணி ஆனந்த கண்ணீர் விட்டபடி மகனை கட்டி தழுவினார். சுமார் 90 வயதாகும் குமாரின் பாட்டி தனது பேரனை கண்டு மகிழ்ச்சியில் கண் கலங்கினார். உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்த குமார் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். "40 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன மகன் குடும்பத்துடன் இணைந்த சம்பவம் கதிர் நரசிங்கபுரம் பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.